ஹாய் கைஸ், வெண்டைக்காய் வச்சு ஈஸியாக ஒரு கிரேவி ரெசிபி பார்த்துடலாமா? வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சால்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு வதங்கின பிறகு மசாலா பவுடர்ஸில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மசாலாலாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை நல்லா கலந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு வதக்கி எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டு எடுத்தால் தாபா ஸ்டைலில் வெண்டைக்காய் கிரேவி ரெடி.